அழகான சரிசோடி அம்பாரி ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட்மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட்மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணியில் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து க்ரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட்மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. 2 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோ நீங்களாகவே ஓனாகவே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். டேரெக்டாக நீங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் சென்டரில் இருக்கும் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை வந்து மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறதுன்னு 1 by 1 சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. அதில் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போனீங்கன்னா இதில் ஒரு 2 டெக்ஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு மேலே ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும் லெஃப்ட் சைடு. அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நான் கொடுக்குற தமிழ் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் டேரெக்டாக. நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு அப்பவுமே சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க. அதில் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு 2 டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ஃபாண்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் சேஞ்ச் ஆகலைன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 18 PDன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஒரு இமேஜை வச்சு நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லா எடிட்டும் முடிஞ்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.